இருக்குமோ இப்படி இருக்குமோ, தேவையே இல்லை. அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க, அதனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பாருங்க. அதனாலதான் சொல்றாங்களே தவிர உங்க மேல யார் அக்கறை எடுத்துக்கிறா? நாளைக்கு இவங்க வந்து உங்களை வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணும்போது இந்த ஃபிளை மேக்கர்ஸ்லாம் உங்களை வந்து கேட்க போறாங்களா? ஐயோ அப்பெல்லாம் செய்யாதப்பான்னு உங்களை தடுக்க போறாங்களா? யார் தடுக்கிறா? அப்படி தடுக்கிறதா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிப்பாங்க, அவ்வளவுதான். என்ன எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு. அசுரன் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லவனுங்க மாதிரியே ஒரு 4 பேர் வந்து அந்த மாடியில் நிற்பானுங்க. அதாவது அசுரனுடைய தனுஷனுடைய பையனை போட்டு, கருணாசோட பையன் இருக்கா இல்லையா, அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பயங்கரமா. பயங்கரமா அடிக்கும் போது வந்து யாரு வில்லனுங்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த மேல இருந்துட்டு 4 பேர் ஏதோ அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்றானுங்களாம். அதனால மேல இருந்துட்டு ஏப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் ப்ரெசென்ட் பண்ணுற நார்சிசிஸ்ட் ஃப்ரீ லைவ் வெபினார் ஜூம் மீட்டில் தமிழ்லேயே நடக்க போது உடனே என்ரோல் பண்ணிக்கோங்க.